பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாய் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. பாஸ்டருக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால எனக்கு எத்தனை மணிக்கு இன்றைக்கி நான் தான் செய்து கொடுக்கணுன்னு சொன்னாங்கன்னா 12:45. அப்போ பாஸ்டர் படுத்துருந்தாங்க. நான் அப்படியாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நீ தான் இன்றைக்கி செய்தி கொடுக்கணும் அப்படின்ன பிறகு அதற்கு பிறகு நான் ஜெபத்தை முடித்து விட்டு அதற்கு பிறகு மணி 1 மணியிலிருந்து 2:30 மணி வரை நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. 2:30 மணிக்கு தான் படுத்தேன், 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். அல்லேலூயா. அப்போ சொன்னேன்னா தேவ சமூகத்தில் காத்திருந்து கொண்டு வந்தால் தான் உங்களுக்கும் ஆசீர்வாதம், எங்களுக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ காத்திருக்க கர்த்தர் பலன் கொடுத்தார். 12:45 தான் எனக்கு பாஸ்டர் சொன்னாங்க, நீ தான் செய்தி கொடுக்கணும் இன்றைக்கி, எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு. அதற்கு பிறகு தேவ சமூகத்திலே காத்திருந்து எடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கி என்ன தலைப்புனா குணமாக்குவேன். அல்லேலூயா. குணமாக்குவேன். அநேகருக்கு சுகம் தேவை. அநேகருடைய வாழ்க்கையில் நம்முடைய சபையில் மட்டும் இல்லை, எல்லா சபைகளிலும் உண்டு. பாருங்கள், சில சரீரத்தில் பலவீனம் வரும் பொழுது ஊழியக்காரிடத்தில் வந்து சொல்லி ஜபிக்கிறீங்க. சில சமயம் அடிக்கடி நம்ம எப்படி போய் ஊழியக்காரங்களை தொந்தரப்படுத்துகிற அப்படின்ற நிலைமையும் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் குணமாக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் நம்மளை குணமாக்குற தேவன். ஆமென். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவதிகளாய் மாற முடியும். நல்ல கவனிங்க, உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இல்லை தொடர்ந்து உங்களை இது பண்ணிட்டுருக்குன்னா ஆராதனையில் வந்துங்க ஆராதிக்கணும் தேவனை. அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருந்துட்டு போகிறதுக்கு கர்த்தர் சுகம் கொடுக்க மாட்டார், உங்களை ஆசீர்வதிக்கவும் மாட்டார், நன்மையை செய்யவும் மாட்டார். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்ல கைகளை தட்டி தேவனை ஆராதிக்கணும். ஆராதித்தால் தான் நம்முடைய சரீரத்தில் பலன் இறங்கும், பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா. ஆராதிக்காமல் தேவன் பரிசுத்த ஆவியானவர் இறங்க மாட்டார், பலனும் இறங்காது. அல்லேலூயா. அப்போ ஏன்னா அவரை ஆராதிக்கணும். அவரை ஆராதிக்கும் பொழுது தான் பலன் இறங்கும். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கும் பொழுது தான் ஆவியானவர் இறங்குவார். அப்போ ஆராதிக்கணுங்க. நம்ம சபைக்கு வர்றதுனால ஏன் நான் சபைக்கு போகிறேன், எனக்கு ஏன் விடுதலை இல்லை? ஆராதிச்சு பாருங்கள் தேவனை. நல்ல கரங்களை தட்டி ஆராதிச்சு பாருங்கள். டாக்டருங்களே சொல்கிறாங்க, கரங்களை நல்லா தட்ட தான் ஆட்டில் அட்டாக்கே வராதுன்றாரு டாக்டர். உலக பிரகாரமான டாக்டர் சொல்கிறாருங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம பரம வைத்தியர் ஆண்டவர், அவருக்கு கரத்தை தட்டும் பொழுது நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, நம்ம வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். முக்கியமான நேரம். நல்ல வார்த்தையை கேளுங்க, பலன் கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, இந்த குணமாக்குவேன் என்ற வார்த்தைக்கு ஆதாரமான ஒரு வசனம் எரேமியா 33:6 வாசிங்க. எரேமியா 30. நல்ல தலைப்பு வந்து குணமாக்குவேன். இதோ நான் அவர்களுக்கு சபிக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு அல்லேலூயா பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நல்ல இந்த வசனத்தை நீங்கள் கவனிங்க. இதோ நான் அவர்களுக்கு, யாருக்கு? உங்களுக்கும் எங்களுக்கும், ஊழியர்களாய் எங்களுக்கும் விசுவாசிகளாகிய உங்களுக்கும் சவிக்கியத்தையும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. அப்போ சவிக்கியம் ஆரோக்கியம் வர வேண்டுமானால் தேவனை நல்லா ஆராதிக்கணும்.
வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆராதிக்க 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 தான் கட்டுக்கள் உடையும், தடைகள் உடையும், நம்ம சரீரத்திலையும் பலன் இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சில பலவீனங்கள் வரும் பொழுது உடனே நான் டாக்டர்கிட்ட போகிறது அல்ல, தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். எத்தனை நாள் வேணாலும் காத்திருந்து ஜெபிக்க 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 ஜெபிக்க, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறவர்? அவர்களை வரப்பண்ணி, ஆரோக்கியம் வரப்பண்ணி, அவர்களை குணமாக்கி, அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் மட்டும், சுகத்தை மட்டுமல்ல, உங்களுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் கொடுக்கறது இல்லை, சௌக்கியத்தை மட்டும் கொடுக்கல, என்ன சொல்கிறாருன்னா சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. சத்தியம் என்பது அவருடைய வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமும் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தான் நம்மை குணமாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் வேற ஏன் ஒருவராலும் நம்முடைய பலவீனத்திலேயோ நம்முடைய சரீரத்திலேயோ ஒருவராலும் சுகம் கொடுக்க முடியாது. நம்ம ஜெபிக்கலாம், ஊழியர்கள் ஜெபிக்கலாம், ஊழியக்காரி ஜெபிக்கலாம், ஒருவேளை விசுவாசிகள் நீங்கள் ஜெபிக்கலாம், ஆனால் சுகம் தருகிறது கர்த்தர். அல்லேலூயா. யாத்திராகமும் 15வது அதிகாரம் 26வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரின் என்னவா இப்போ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதை நானும் கேட்கிறேன், நீங்களும் கேட்கிறீர்கள். அப்போ கேட்கும் பொழுது அவர் பார்வைக்கு என்ன செய்யணுமா? நம்ம முதல்ல செம்மையானதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. செம்மையானதுன்னா என்ன? அவருக்கு சித்தமானதை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய விருப்பமோ நம்முடைய சுய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே கேட்கவே கூடாது தேவனிடத்தில். அல்லேலூயா. நாம் கேட்க வேண்டியது, ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா? அல்லேலூயா. உம்முடைய சித்தமாக இருந்தால் இதை எனக்கு வாய்க்க பண்ணும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் அது எப்படிப்பட்ட காரியமானாலும் அது எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. அப்போ செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளை கொடுத்து 10 கட்டளைகளை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த 10 கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய நியாயங்கள் எல்லாவற்றையும் நாம் கை கொள்ளும் பொழுது ஒன்று பாருங்க, எகிப்தில் வெள்ளிக்கிழமை கூட எஸ்ஸரு அந்த எகிப்தினுடைய 10 வாதையை பற்றி வாலிபர்களிடத்தில் சொல்லிக்கணும். ஆனால் கர்த்தருடைய அந்த எகிப்தில் 10 வாதைகள் வந்தது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணலை? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணலை? அந்த 10 வாதையில் ஒன்று கூட அணுகலை. அல்லேலூயா. ஏன் அணுகலை? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது எந்த வாதை வந்தாலும் வந்தது என்னென்னவோ. இப்போ ஒரு நோய் வருதுன்னு சொல்லிக்கொண்டு, அதை கொரோனாவை விட அது மோசமான நோயாக வருதான். அது வந்தாலும் நமக்கு யாராக இருக்கிறார்? கர்த்தர் பரிகாரியாய. அல்லேலூயா. பாருங்கள், எகிப்திற்கு வரப்பண்ணேன் வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே பரிகாரிய கர்த்தர். பரிகாரி என்றால் குணமாக்கிறவர் என்று பொருள். அல்லேலூயா. பரிகாரி என்றால் குணமாக்கிறவர். அல்லேலூயா. குணமாக்கிறவர் என்று பொருள். அல்லேலூயா. அப்போ அவர் நம்மை குணமாக்குற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யாரை அவர் குணமாக்குவார் பார்க்கப்போ, யாரை அவர் குணமாக்குகிறார்? அல்லேலூயா. அதில் பாருங்கள், கர்த்தர் தான் நம்மளை குணமாக்குறவர் என்று பார்த்தோம். இப்போ பாருங்கள், நோய்களை குணமாக்குறவர். அல்லேலூயா. நம்முடைய நோய்களை குணமாக்குறவர். அல்லேலூயா. சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குறார். நம்முடைய அக்கிரமத்தை முதல்ல என்ன பண்ணுறாரா? மன்னிக்கிறார். அல்லேலூயா. அதற்கு பிறகு பாருங்க, நாம் ஞானஸ்தானம் என்கிற ஒரு உடன்படிக்கைக்குள்ளே போகிறோம். அப்போ போகும் பொழுது அங்கே என்ன பண்ணுகிறோம்? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, புதியவர்களாய் நாம் எழுந்திருக்கிறோம். அதற்கு பிறகு நாம் என்ன பண்ணக்கூடாது?
பழையவைகளை திரும்பி பார்க்கக்கூடாது. பாருங்க, உன் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாலே போட்டு விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் முதுகுக்கு முன்னால் போட்டேன்னு சொல்கிறார் சொல்லுங்க? முதுகுக்கு பின்னால் தான் போட்டேன்னு சொல்கிறாரா வசனம்? ஏன்? உங்கள் முதுகு திரும்பி நீங்களே பாருங்கள், பார்க்க முடியாது. அப்போ அந்த பாவத்தை நம்ம பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த பாவத்தை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு தான் நம்முடைய முதுகுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாராம்? தூக்கி போட்டாராம். என் பிள்ளை பார்க்கக்கூடாது, என் மகன் பார்க்கக்கூடாது. என்னுடைய ரத்தத்தினால் கழுவப்படுறதுக்கு முன்பாக செய்த பாவங்கள், கோபங்கள், எரிச்சல்கள் ஒன்றையும் என் மகனோ மகளோ பார்க்கக்கூடாதுன்று எங்கே போட்டார்? அதுதான் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன் எல்லார்ட்டையும், டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆனால் என்ன ஆகும்? நம்ம சரீரத்துக்கு தான் பாதிப்பு. அல்லேலூயா. நான் எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். டென்ஷன் ஆனோம்னா நம்முடைய சரீரத்துக்கு தான் பாதிப்பு. அல்லேலூயா. எப்பொழுதுமே சிரித்த முகமாக இருந்து பாருங்களேன். நம்ம முகத்தை எப்பொழுதுமே சிரித்த முகமாக வைத்து பாருங்களேன், நம்ம சரீரத்திலேயே ஒரு பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ நோய்களை குணமாக்குறார். அப்போ அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குறார். மத்தேயு 9:35 வாசிங்க. மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும், பாருங்க, பட்டணம் மட்டும் இல்லை, நம்ம சென்னை பட்டணம் எல்லாம் அது மட்டும் இல்லை, கிராமங்களிலும் அவர் என்ன பண்ணாராம்? சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து பிரசங்கித்து சனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வியாதின்னு அவர் அங்கே சொல்ல, சகல நோய்களையும் நீக்கி என்ன பண்ணாராம்? அவர்களை சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வசனங்கள்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இது சொல்லி எத்தனை பேர் ஜெபித்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்படியெல்லாம் சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம சரீரத்திலேயே ஒரு பலனை கர்த்தர் கட்டளை எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், என்ன பண்ணாராம்? பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் சுற்றி நடந்தாராம். அல்லேலூயா. நம்ம நடந்திருக்கோமா? சுவிசேஷம் சொல்ல ட்ராக்ஸ் கொடுக்க நடந்திருக்கோமா? ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம், கொஞ்ச நாள் ஒரு 2-3 வாரம் கொடுத்தோம், அவ்வளோதான். அல்லேலூயா. அப்போ நடக்கணுங்க. எதுக்காக நடக்கணும்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள் சுசேஷத்திற்காக நடக்கணும். நம்முடைய பாதங்கள் ட்ராக்ஸ் கொடுக்க நடக்கணும். காண்கிறவங்களை பார்க்குறவங்கள, இங்கே ஒரு ஆட்டோவில் போகிறீங்க, ஆட்டோவில் இருந்து உங்கள் காசு கொடுத்துட்டு இறங்கும் பொழுது, காசு கொடுத்துட்டு வரும் பொழுது என்ன சொல்லிட்டு வரணும் தெரியுமா? கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இந்த வார்த்தையை சொல்லிட்டு வாங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்கிறீங்களா? எனக்கு அது ஒரு பழக்கம் இப்போ இருக்குது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் பிரதர், ஆசீர்வதிப்பார். நம்ம என் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, நம்முடைய பிள்ளைங்க யார் கொண்டாந்து விட்டாலும் என்ன சொல்லுவேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா. அல்லேலூயா. அதை சொல்லி நம்ம பழகணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ பிள்ளைங்க திருப்பி சொல்ல ஆரம்பிச்சோம், உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆண்டி. அல்லேலூயா. ஆமேன். நான் சொல்லுவேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அவர் சுற்றி திரிந்தாராம். அல்லேலூயா. சுற்றி திரிந்தது மட்டுமல்ல, ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதியையும் சகல நோய்களையும் நீக்கி அவர் சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். பின்பு இயேசு கலிலேயா, பாருங்க, முதல்ல பட்டணங்கள் கிராமங்கள் ஜெப ஆலயங்களில் தேவன் சுற்றி தெரிந்தார். எங்கும் அப்போ பாருங்கள், இங்கு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, பார்த்தீங்களா? இங்கேயும் கவனிங்க, ராஜ்யத்தின் சுசேஷத்தை பிரசங்கித்து
ஜனங்களுக்கு உண்டாயிருந்த அல்லேலூயா. அதான் வேதத்தில் நீங்கள் வாசிங்க பாருங்கள், ஜோடி இல்லாமல் இருக்காதான் வசனம், ஒரே மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடத்துல. அல்லேலூயா. ஜோடி இல்லாமல் இருக்காதுன்னு வசனம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், சகல நோய்களையும் நீக்கி அவர் என்ன பண்ணுகிறாராம், சொஸ்தமாக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னையும் உங்களையும் அவர் தான் சொஸ்தமாக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உடைய சரீரத்தில் எந்த பகுதியில் எந்த பலவீனம் இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த பகுதியில் என்னைய அடிக்கடி என்னை தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறது, இதிலிருந்து விடுதலை தாங்க, நல்ல என்னை சுஸ்தமாக்குங்க, என்னை சுகப்படுத்துங்க என்று கேட்கும் பொழுது கர்த்தர் சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நாம் சுசேஷத்தையும் அறிவிக்கிற காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அறிவிக்கிற காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ சுசேஷத்தை அறிவிக்க வேண்டும், நல்ல ஜெபி. ஆனால் பாருங்கள், நீங்கள் சுசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, மற்றவரிடத்தில் சத்தியத்தை சொல்லும் பொழுது, நல்லா உங்கள் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து போகணும். அல்லேலூயா. காத்திருந்து, ஆண்டவரே நான் இவர்களை பார்த்து சந்திக்க போகிறேன், இவர்களை பார்த்து பேச போகிறேன், நீங்கள் என்னோட வாங்க, நீங்கள் வந்து என்னோட பேசுங்க, அவர்கள் உள்ளத்தில் கர்த்தர் கிரியை செய்யுங்க, அந்த ஆத்துமா எப்படியாயிலும் ரட்சிக்கப்பட்டுறணும், சபைக்குள்ளே வரணும், ஜெபம் பண்ணிட்டு போங்க, கர்த்தர் அங்கே யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்காமல் ஒன்றுமே செய்யாமல் போனீங்கன்னா எப்படி போனீங்களோ அப்படியே திரும்பி வருவீர்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை கூட்டி கொண்டு போகணும். நீங்கள் வாங்கப்பா, எனக்கு தெரியாது, என் வாயிலிருந்து உங்கள் வார்த்தைகளை போடுங்க, அவங்கள்ட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும். வீடு சந்திக்க வரும் பொழுது கூட நான் ஜெபித்துட்டு வரதுண்டு, ஆண்டவரே எந்தெந்த வீட்டில் எந்த வார்த்தைகளை கொண்டு ஜெபிக்க என் வாயிலே நீங்கள் போடுங்க. அல்லேலூயா. உன் வாயை விரிவாத்துற நான் நிரப்பேன் என்று சொன்னீங்களே, போ உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீங்களே, என்னோடு வாங்க, எங்களோடு வாங்க. அல்லேலூயா. அப்படி தான் கூட்டிகிட்டு போவோம் ஆண்டவரை. அல்லேலூயா. அங்கே கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ மூன்றாவதாக, இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம், சங்கீதம் 147 அதிகாரம் 3வது வசனம். இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கிறீங்களா? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், காயங்களை கட்டுகிறார். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? காயப்பட்டு இருக்கிறீங்களா? மற்றவர்களால் நீங்கள் செய்யாத குற்றத்திற்காக ஒருவேளை அந்த காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கலாம், உங்களை குற்றப்படுத்துகிறார்களா, உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா? அதை பாருங்கள், அதான் சொல்லுகிறார், குணமாக்குகிறாராம். அல்லேலூயா. இருதய நொறுங்குண்டவர்களை குணமாக்குறார், அவருடைய காயங்கள் கட்டுகிறார், காயங்களை கட்டி ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எந்த பலவீனத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் பலவீனமாக இருப்பது தேவ சித்தம் அல்ல. அல்லேலூயா. நம் பலவீனத்தோடு இருப்பது தான் அவருடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. பலப்படுத்துகிறது தான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், உங்கள் மேல் இருக்கிறார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், எந்த சூழ்நிலை என்னை கைவிட மாட்டார், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்படி என்று நீங்கள் இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்படி அல்லேலூயா என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும்.
இப்போ இருதயம் நறுங்குண்டு போயிருப்பாங்க, கூனி குறுகி போய் இருப்பாங்க. எங்கே போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும், எங்கே போனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி என்று நறுங்குண்டு போய் கிடக்கிறவர்களை நீங்கள் பார்ப்பீர்களா? சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இயேசு, நீங்கள் நல்லா கவனிங்க, ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். அப்பொழுது தான் ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நான் வருகிறேன், இவர்களுக்கு விடுதலையை கொடுத்து இந்த ஆத்துமா விலையேற பெற்ற ஆத்துமா, இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படட்டும், இந்த நறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடர் பார்வையை பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. குருடர்களை என்ன பண்ணுகிறார் பாருங்கள். கண்கள் இருந்தும் குருடாய் அநேகர் இருக்கிறார்கள். கண்கள் இருந்தும் அவர்கள் குருடாய் இருக்கிறார்கள். அன்றைய வார்த்தையை கேட்கிறார்கள். நம் பாடல்கள் வெளியே கேட்கப்படுகிறது, அன்றைய வார்த்தை கேட்கப்படுகிறது. ஆனால் காதுகள் இருந்தும் செவிடாய் இருக்கிறார்கள், கண்கள் இருந்தும் குருடாய் இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை கொண்டுதான் அவர்களை திறப்பார், நம்மை கொண்டுதான் அந்த ஆத்துமாவை ரட்சிப்பார், ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமா பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் பிரிட்டோ அந்த சர்ச்சு வாரியத்தில் அந்த பாஸ்டர் கேப்ரியல் அவர் போட்டதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. போட்டோம். அது ஞாயிற்றுக்கிழமையில் அந்த விசுவாசி யார் தெரியுங்களா? அந்த விசுவாசி அவர் என்னன்னு சொல்லல, அந்த விசுவாசி சொன்னாரா, நீங்கள் என்னை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், நீங்கள் எந்த சூழ்நிலை சொல்லும் பொழுது நான் சொன்னதையோ நான் செய்ததையோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. இன்றைக்கி சபைக்கு அவர் தாங்க எந்த காரியத்தில் சபைக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து எல்லாமே அவர் சொந்த காசில் செய்து ஆரம்பித்து, சின்ன ஒரு பிரியாணி கடை ஆரம்பித்து இன்றைக்கி சிங்கப்பூர் வர, மலேசியா வர அவர் பிரியாணி கடை திறந்து கோடி கணக்கில் இன்றைக்கி. ஏன்னா 6 நாள் வேலை சார். ஞாயிற்றுக்கிழமை 2 ஃபோன் வச்சுருப்பாராம், 2 ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப். ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஆராதனையில் நீங்கள் அப்படி பார்க்காதவங்க சர்ச்சு வாரியத்தில் பிரிட்டோ போட்டிருக்கான் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமைக்கு அவர் முதலிடம் கொடுத்துருவாராம். ஞாயிற்றுக்கிழமையில் தேவனை நல்லா ஆரம்பிக்கும் போதே வந்துடுவாராம். ஆரம்பம் வந்துடுவாராம். வந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ண மாட்டாராம், போக மாட்டார் அந்த விசுவாசி. எல்லாரோடும் பேசிட்டு அங்கே சாப்பாடு கொடுப்பாங்களாம். அந்த சாப்பாடு அவர் கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிட்டு போவாராம். இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரோட பேசி பழகி அப்படி போகாராம். இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள், அவர் தேவனுக்கு முதலிடம் கொடுத்ததுனால இன்றைக்கி எப்படியெல்லாம் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து வச்சுருக்கிறார் பாருங்கள். அப்போ முதல்ல நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? தேவனை ஆராதிப்பதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய விசுவாசிங்க அப்படி திரும்பி பாருங்கள், எத்தனை குடும்பம் நம்மள ஒருவேளை 2வது ஆராதனைக்கு வர்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. முதலிடம் தேவனுக்கு கொடுக்கலைன்னா கர்த்தர் ஒரு நாள் நம்மை கொண்டு ஒன்றும் செய்ய மாட்டாருங்க, அது நிச்சயம். அல்லேலூயா. தடைபட்டிருக்கிற காரியம் அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா. தேவனை 6 நாள் உங்களுக்கு வேலை செய்ய பலன் கொடுக்கிறார், 6 நாள் உங்களை பாதுகாக்கிறார், 6 நாள் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். 7வது நாள் பரிசுத்த ஓய்வு நாள். அங்கே தேவ சமூகத்தில் ஆராதிக்க வேணும். வர்றது பெருசு இல்லைங்க, நல்லா ஆராதிக்கணும். கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கணும். நான் சிலரை பார்க்குறேன், சிலர் அப்படியே சேரில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கு வீட்டிலே நீங்கள் உட்காந்துருக்கலாங்க. நான் சொல்கிறது அதான். அதை சேரில் சாஞ்சிக்கிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கலாம். அது இங்கே நீங்கள் வர்றதும் வேஸ்ட்டு தான். நான் சொல்கிறேன், வேதத்தின் பிரகாரம் சொல்கிறேன். இங்கே நம்ம சேரில் வீட்டில் மாதிரி சாஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் வீட்டிலே உட்காந்துருக்கலாம். இங்கே வர்றது நான் சபைக்கு வந்தேன் அப்படின்னா சொல்லலாமே தவிர கர்த்தர் விடுதலை கொடுக்க மாட்டார். அது வேதத்தின் பிரகாரம். அல்லேலூயா. ஆராதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். தேவனை ஆராதிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அங்கே விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க.
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் யார் மேலே இருக்கிறாருங்க? உங்கள் மேலேயும் என் மேலேயும் இருக்கிறார். எப்போ இருக்கிறாரு? ஆராதிக்கும் பொழுது தான். அல்லேலூயா. என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு அல்லேலூயா. நான் விசுவாசியாக இருக்கும் பொழுது சிறைச்சாலைக்கெல்லாம் நாங்கள் ஊழியம் செய்ய போயிருக்கிறோம். எத்தனை பேர் சிறைச்சாலை ஊழியத்துக்கு போயிருக்கீங்க? சிறைச்சாலையில் அங்கே போனோம்னா இப்போ தான் விட மாட்டேன்றாங்க. அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஊழியம், சிறைச்சாலை ஊழியம், எல்லா ஊழியத்துருங்க. ஒரு தடவை இந்த மன நோயாளிங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே போயிட்டோம். நாங்கள் போயிருக்கிறலாம் யார்? லேடிஸு. 7 பேருமே லேடிஸு. அங்கே போயாச்சு. ஜெபம் பண்ணிவிட்டு உபாசத்தோடு போனால் ஒன்று எங்கள் கையை பிடிச்சி இழுக்குது, ஒன்று புடவையை பிடிச்சி இழுக்குது. இப்படியா இருங்க. அப்போ நல்லா நாங்கள் என்ன பண்ணோம், கையை கோர்த்து அந்த இடத்துல ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த இடத்துல ஒரு லேடி அங்கே இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் ஆம்பளைங்க தான் வருவாங்க சுவிசேஷம் சொல்ல. அதனால் நாங்கள் பெண்களை ஏன்னா அனுமதிக்கிறது இல்லைன்னா இந்த மாதிரி இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்றனால எங்களுடைய வேலை போயிடும். அதுக்காக தான் நாங்கள் பெண்களை அனுமதிக்கலை. அப்போ அந்த இடத்துல வேலைக்கு இருந்த லேடி, நாங்கள் இருந்த சியோன் சபைக்கு அவங்க வந்தது நிமித்தமாக அவங்கள்ட்ட கேட்டு நாங்கள் போனோம். அதோடு அந்த ஒரு நாள் போனோம் பாருங்கள், அதோடு அங்கே போகலை. மற்ற சிறைச்சாலைக்கெல்லாம் போயிருக்கோம், அங்கே போகலை நாங்கள். ஏன்னா கொஞ்சம் வேறு விதமாக நடக்க ஆரம்பித்தது, அதனால் போகல. அப்போ சிறைச்சாலை ஊழியெல்லாம் செய்திருக்கோம். அல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் ஊழியெல்லாம் செய்திருக்கோம். இந்த ஊழியில் பாருங்கள், காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை நாம் தான் சுவிசேஷத்தை போய் சொல்லணும். அல்லேலூயா. அப்போ சுவிசேஷத்தை சொல்லி அவங்களை என்ன பண்ணணும்? ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். ஆனால் கேட்குறாங்களோ கேட்கலையோ நாம் என்ன பண்ணிடணும்? சுவிசேஷத்தை விதைச்சிடணும். அல்லேலூயா. அப்போ அங்கே ஒரு நாள் கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிங்க. பார்க்குறவங்கள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிடுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்னு சொல்லி பாருங்களேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அந்த வார்த்தை கூட ஒரு நாள் அவர்களுக்கு தேற்றும். ஒரு சகோதரி சொன்னாங்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்னு. நம்மளை யாருமே நேசிக்க ஆள் இல்லைன்னு நினச்சோம். ஆனால் அந்த சகோதரன் சொன்னார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்னு சொன்னார் அப்படின்னு உங்களை தேடி வருவாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும்? சபைக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப கடினமானது இல்லை ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்லுகிறதுக்கு. அல்லேலூயா. அப்போது ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்டையாவது நீங்கள் என்ன பண்ணிடணும்? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாங்க தேவ சமூகத்துக்கு. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்தேன். கர்த்தர் எங்கள் குடும்பத்தை இப்படி நம்முடைய சாட்சியை நாம் சொல்லணும். சொல்லும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 34 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 34:18 என்ன சொல்கிறாரு பாருங்க. சொல்லு, வாசிப்பா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை. அல்லேலூயா. என்னவா? எப்படி? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அப்போ எப்போ? நாம் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது தான் அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இருதயம் உள்ள நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை. அப்போ நொறுங்குண்டு போய் கிடக்கிறவர்களுக்கு நாம் என்ன சொல்லணும்னா சுவிசேஷத்தை சொல்லணும்.
அல்லேலூயா. சத்தியத்தை சொல்லணும். கர்த்தர் சமீபமாக இருக்கிறாராம். நம்ம சொல்லும் பொழுது சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறாராம். அல்லேலூயா. ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? நமக்கு கர்த்தர் கொடுத்த சுகத்தை, கொடுத்த பலத்தை, கொடுத்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்லி அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நாம் நடத்த வேண்டும். அதுதான் தேவன் எங்களை கொண்டும் உங்களை கொண்டும் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம இங்கே நல்லா கவனிங்க. நம்ம நான் பலவீனமாக இருக்கேன், என் சரீரம் பலவீனமாக இருக்குன்னு இப்படியே சொன்னோம்னா இன்னும் பலவீனமாயிரும். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான், கர்த்தருக்குள் பலவான் என்று சொல்லி பாருங்களேன், கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. நான் பலவீனன்னா அவன் இன்னொருத்தன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இது தாண்டா சாக்கு, போய் உட்காந்துடலாம். அல்லேலூயா. இன்னும் என்ன பண்ணிடலாம்? உட்காந்து படுக்க போட்டுடலாம் அப்படின்னு சுத்தமாக என்ன பண்ணிடுவான்? படுக்க போட்டுருவான். அல்லேலூயா. இப்போ நாம் சொல்லணும், நான் பலவான், கர்த்தருக்குள் நான் பலவான் அப்படின்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை கொண்டு பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஒரு பலவீனம் வரும் பொழுது சோர்ந்து போவோமானால் நம்முடைய சரீரமே என்ன பண்ணிடுமா? குறுகி போயிடுமா. அப்போ நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நான் கர்த்தருக்குள் பலவான் அப்படின்ட்டு ஓடுவோம். படுக்கக்கூடாது. படுத்தோம்னா அவன் படுக்க போட்டுருவான். அல்லேலூயா. எழுந்து நம்முடைய வேலைகளை செய்து கொண்டு அப்படியே வேலை செய்யும் பொழுது ஆவியானுடைய பாடல்களை பாடிக்கொண்டே நீங்கள் அப்படி வேலை செய்து பாருங்களேன். பாடிக்கொண்டே கர்த்தர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய பாடல்களை நல்லா பாடி துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்னும் பாருங்கள், 5வதாக பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். பிசாசின் பிடியில் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும். அப்போஸ்தலர் 10:38 போடுப்பா. போடுப்பா, நீ வாசிப்பா. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். அவர் யாரையா ஒருத்தர்ன்னு சொன்னாரா? இல்லை, நான் இவங்கள தான் குணமாக்குவேன், அவங்கள தான் குணமாக்குவேன் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொல்கிறார் பாருங்க. அவர் வல்லமையின் அகப்பட்ட பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் என்ன பண்ணாரா? சுற்றி திரிகிறாராம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கிற சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படி தெரிகிறாருங்க? சுற்றி தெரிந்தாராம். அல்லேலூயா. நான் என் பிள்ளைகளை, இப்போ அந்த பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளை நான் என்ன பண்ணணும்? அதிலேருந்து விடுதலை ஆக்கணும், குணமாக்கணும் அப்படி என்று சுற்றி திரிந்தார். அப்போ நானும் நீங்களும் என்ன செய்யணும்? இந்த பிசாசின் பிடியில் பிடிபட்டிருக்கிறவர்களுக்காக, அவர்களுக்கு போய் பார்த்து ஜெபித்து அதிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். ஆண்டவர் செய்தார். அப்போ செய்து சீசர்களை பார்த்து சொன்னார், நான் செய்த கிரியைகளில் நீங்கள் இதில் பெரிதானவைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். அப்போ நாம் செய்யணும். ஆண்டவர் தானே சொன்னார், நான் செய்த கிரியைகளிலும் இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் செய்யணும்னு சொன்ன தேவன். அப்போ நாம் செய்யணும். ஏதோ ஆராதனைக்கு வந்தோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அப்போ அதை கேட்டுப்போம். அப்படி இருந்தோமானால் கர்த்தர் நம்மளை கொண்டு என்ன பண்ண மாட்டார்? ஒன்றுமே செய்யவே மாட்டார். அல்லேலூயா. முடிந்தவரை நம்முடைய சபையில் நடக்கிற ஊழியங்களில் பாருங்கள், மன்றாட்டு ஜெபம் இருக்குது, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்குது, சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் இருக்குது,
ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருகிறது நமக்கு அது நான் சொல்கிறது இப்போ வேலைக்கு போகிறவங்களும் நான் சொல்லலை, வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்கிறேன். மற்ற நாளில் ஒரு மணி நேரமாவது தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து பாருங்களேன், கர்த்தர் கிரியை செய்வோம். சகோதரி கூட்டம் இருக்குது, மாதத்தில் ஒரு தடவை தான் வைக்கிறோம், லாஸ்ட்டு வியாழக்கிழமை. எத்தனை சகோதரிங்க வாரீங்க? இப்போ இந்த மாதம் இப்போ வர்ற வியாழக்கிழமை சகோதரி கூட்டம் இருக்குது. எத்தனை சகோதரிங்க வாரீங்க சகோதரி கூட்டத்துக்கு? எல்லா சகோதரிங்களும் வரணுங்க. மாதத்தில் ஒரு தடவை தான் நம்ம வைக்கிறோம் சகோதரி கூட்டம். இப்போ அந்த சகோதரி கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளணும். சகோதரிகளை பாருங்கள், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது அது சகோதரர்களுக்கு மாத்திரம் இல்லை, சகோதரிகளாகிய நம்மளுக்கும் வசனம். அல்லேலூயா. ஒருமித்து வாசம் பண்ணி பாருங்களேன், அங்கே கிரியை செய்கிற தேவனாய் எங்கே ஒருமனம் இருக்கோ அங்கே சபைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், குணமாக்குறவராய் சுற்றி தெரிந்தாராம். அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 8:16. பிடித்திருந்த அநேகரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் பிசாசுகளை விரட்டி இருக்கீங்க? ஐயோ, நல்லா சொன்னீங்க சிஸ்டர். நாங்கள் பிசாசு பிடிச்சவங்களை கண்டாலே நாங்கள் பயந்து ஓடிடுவோம், அவங்களுக்காக ஜெபமே பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணால் அந்த பிசாசு எங்களுக்கு வந்துருச்சுன்னா நல்ல வேலையை கெடுத்தீங்களே. இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இப்படியே தான் சொல்லணும். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை தான் நீங்கள் ஜெபிக்கணும், ஜெபித்து விடுதலை கொடுக்கணும். அல்லேலூயா. உங்களால் முடியலையா, கொண்டு வாங்க சபைக்கு. என்ன பிசாசு பிடிச்சிருந்தாலும் சரி, கொண்டு வாங்க சபைக்கு. சபைக்கு கொண்டு வரணும், வீட்டுக்கு கூப்பிடக்கூடாது ஜெபிக்க. வாங்க சிஸ்டர், அவங்க பேய் பிடிச்சி பிசாசு பிடிச்சி இருக்காங்க, சபைக்கு கொண்டு வாங்க. வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டேன்னு வைங்களேன், கர்த்தர் விடுதலை கொடுத்துருவார். வரமாட்டாங்க சபைக்கு, சபைக்கு வரமாட்டாங்கங்க குணமாக்கணும் உடனே அநேகர். அப்போ நீங்கள் ஏன் சபைக்கு கொண்டு வர சொல்கிறேன்னா, சபைக்குள்ளே வந்து விடுதலை ஆக்கினார். அப்போ சபைக்குள்ளே வந்தால் விடுதலை உண்டோ, அப்போ சுகம் உண்டோ அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ அதுக்கு தான் சபைக்கு கொண்டு வர சொல்கிறது. நீங்கள் எங்களை தப்பாக எடுக்கக்கூடாது, சபைக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, சபைக்குள்ளே விடுதலை ஆக்குனா சபைக்கு அந்த ஆத்மா வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உடம்பு சரியில்லாமல் ரொம்ப எழுந்து நடக்க முடியாமல் இருக்காங்க, படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணப்போ படுத்த படுக்கையாக இருக்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம போய் ஜெபம் பண்ணலாம். அது சொல்ல, இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கிறவங்கள பாருங்கள், என்ன சொல்கிறாரு, அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்துல, யாரிடத்துல, தேவனிடத்தில் கொண்டு வந்தாங்க, கூட்டு வந்தாங்க. அந்த வசனத்தை பாருங்கள், அங்கேயும் போட்டிருக்கு பாருங்க, நல்லா என்னன்னு போட்டிருக்கு, அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் தானே இருக்கு. வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு அந்த வசனம் இருக்கா? கொண்டு வந்தார்கள், இயேசுவின் இடத்துல கூட்டு வந்தாங்க, அவருக்கு கூட்டு வந்தாங்க, கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே, அவருடைய வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். இதை நீங்கள் செய்திருந்தால் இந்நேரம் நம்ம சபையில் இன்னும் 2 ஆராதனை, இப்போ 4 ஆராதனை நடக்கும். எத்தனை பேர் இதை இன்னும் செய்ய போகிறீங்க? கொண்டு வாங்க. உங்களால் ஜெபிக்க முடியலனா கொண்டு வாங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட பிசாசாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே சொல்லும் பொழுது. இன்னொன்று நான் சொல்கிறேன், ஆண்டவர் பாருங்கள், எந்த இடத்துலையாவது ஒரே ஒரு இடத்துல தான் கேட்டார், நீ உன் பேர் என்னான்னு. மற்ற எல்லாம் பிசாசு பிடிச்ச இடத்துல பேர் என்ன, நீ யார், எதுவுமே கேட்டதில்லை. கேட்டதாக இருக்கா? ஒரு இடத்துல தான் கேட்டிருக்காரு. சிலர் பேர் என்ன பழக்கம்னா, பிசாசு பிடிச்சிருக்குன்னா அவங்கள போட்டு ஆட்டுன்னு ஆட்டி, உன் பேர் என்ன, கர்த்தர் சொல்லாததெல்லாம் சிலர் செய்வாங்க. அது என்ன தெரியுமா, உன்னையும் தெரியும், உன் வீட்டையும் தெரியும் அப்படின்ட்டு அதை அப்படியே என்ன பண்ணிடுறேன், கல் எப்படி உட்கார்ந்துருக்கோம் அப்படியே உட்கார்ந்துருக்கும். நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாதுங்க, வார்த்தையை கொண்டு ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தினால அப்பால போ சாத்தானே,
இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். அதை பேரை கேட்கவோ அதை ஆட்டி எடுக்கவோ நம்முடைய வேலை கிடையாது. இயேசுவின் நாமத்தில் சொல்லும் பொழுது அந்த பிசாசுக்கு அங்கே இடம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அப்போ இயேசுவின் நாமத்தை தான் சொல்லணுமே தவிர சில இதை பார்த்திங்கன்னா போட்டு அவங்கள ஆட்டி அடித்து பிடிச்சி என் முடியை போட்டு இழுத்து அப்படியெல்லாம் சொன்னால் போகாதுங்க. அல்லேலூயா. ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரர் சொன்னதை நான் சொல்கிறேன். ஒரு சபையில் பிசாசு பிடிச்சிருந்த ஒருத்தரை கொண்டு வந்தாங்களாம். எல்லா சபையெல்லாம் ஆராதனைலாம் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. மூப்பர்கள்லாம், நம்ம மூப்பர்கள்லாம் நல்ல மூப்பர்கள், மூப்பர்கள்லாம் நின்றாங்களாம். நின்று இயேசுவின் நாமத்தினால ஒரு மூப்பர் போய் கையை வைக்க போனாரா. ஏய் கையெடு. நைட்டு ஃபுல்லாக சினிமாவை பார்த்து வந்துட்டு இப்போ என் மேலே கை வைக்கிறேன். பிசாசுக்கு வேதமும் தெரியும், நம்மளை பற்றியும் தெரியுங்க, ஆண்டவருக்கு என்னெல்லாம் தெரியுதோ அவனுக்கும் தெரியும் அப்படின்ட்டான். நிற்பாங்களா? இன்னொரு மூப்பர் கை வைப்பாரா? வேண்டாண்டா சாமி, ஏன்னா நம்ம செய்த பாவத்தை இந்த பிசாசு வெளிப்படுத்தி அசிங்கப்பட எதுக்கு? ஒரு மூப்பர் கூட சோத்திரமே சொல்லலையா. அல்லேலூயா. அந்த ஊழியக்காரரே சொன்னதுங்க சாட்சி. எங்கள் சபையில் அப்படி மூப்பர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொன்னார், 4-5 மூப்பர்களை வச்சு சமாளிக்க முடியலை, ஆண்டவர் எப்படி 24 மூப்பர்களை வச்சு சமாளிக்கிறாருன்னு தெரியலை அப்படின்னார். அல்லேலூயா. நம்ம சபையில் 4-5 மூப்பர்களை வச்சே என்னால் சமாளிக்க முடியலை, ஆண்டவர் 24 மூப்பர்களை வச்சு எப்படி சமாளிக்கிறாருன்னு தெரியலை. அல்லேலூயா. சில சபைகளுங்க அப்படி மூப்பர்களே ஊழியர்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. ஊழியர்களுக்கு அப்போ அந்த ஊழியர் பட்டிருக்கார், அதனால தான் அவர் சொல்லியிருக்கிறார். வேண்டாம், நம்முடைய சபையில் அதெல்லாம் இல்லை. நல்ல மூப்பர்களை கொடுத்ததுக்காக சோத்திரம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், என்ன நம்ம முதல்ல செய்யணும், அதை அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையை கொண்டு சொல்லணுங்க. நம்மளுக்கு வார்த்தையை கொடுத்துருக்காரா, இந்த வார்த்தையை கொண்டு இயேசுவின் நாமத்தினால இந்த சகோதரனை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினால் அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் அங்கே விடுதலையை கொடுக்குறார் அந்த ஆத்துமாவுக்கு. இப்போ அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அதை அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். ரட்சிக்கப்பட்டுட்டோம் பரலோகம் போயிடுவோம் அப்படி இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். ஆத்துமா ஆதாயம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 35வது வசனம் 36வது வசனம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் என்ன சொல்லுகிறார் பாருங்க. நீ என்ன சொன்னார்? இப்போ முதல்ல சொன்னேன், நாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு பிசாசை பார்த்து பேசுகிற வேலை நம்ம வேலை இல்லை, இயேசுவின் நாமத்தினால. அப்போ பாருங்கள், அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். ஆமென். விழத்தள்ளி செய்யாமல் போய்விட்டது. அல்லேலூயா. பாருங்க, சில இந்த பேய் பிடித்த சில பேர் நம்ம செபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால் சொல்லும்போது சில பேர் விழுந்துருவாங்க. அப்போ என்னன்னா அவங்கள விட்டு வெளியேறிடுச்சு. இந்த வசனம் அப்படி தான் இருக்குது பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. அதற்கு இயேசு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினான். விழத்தள்ளி ஆமென் போய்விட்டது. ஒரு சேதமும் செய்யாமல், வசனம் என்ன சொல்லுது? ஒரு சேதமும் செய்யாமல் போய்விட்டது. ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள போட்டு அவங்கள ஆட்டி எடுத்து அவங்கள சரீரத்தையே ஒரு பாடுபடுத்தி விட்டுறாங்கங்க. சில செய்கிற வேலை அது எப்படித்தான் அதனால் போக மாட்டேன்து. அல்லேலூயா. வசனத்தை கொண்டு நாம் செபிக்கும் பொழுது பாருங்கள், அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை சனங்கள் நடுவில் விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதம் இல்லாமல் அவனை விட்டு என்ன பண்ணிருச்சா? போய்விட்டது. 36
பாருங்க, அதுதாங்க நம்ம ஆண்டவர் நம்ம செய்கிற கிரியைகளை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படணும். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர். அல்லேலூயா. இதை இப்போ பார்த்து நம்ம அங்கே ஜெபித்து ஜெயம் பெற்ற பிறகு அவங்களுக்குள்ள மற்ற அவங்களுடைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் என்ன பண்ணணும்? இது என்ன ஆச்சரியம்! அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது! இந்த சகோதரியை கொண்டு, இந்த சகோதரனை கொண்டு கர்த்தர் இப்படி கிரியை செய்திருக்கிறாருன்னு ஆச்சரியப்படணும். நம்மை பார்த்து ஒருவரும் முறுமுறுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஐயா, இந்த சகோதரியா, இந்த சகோதரி வாயை திறந்தாலே என்னது? வாயை திறந்தாலே பொய்யை தவிர உண்மை ஒன்றும் வராதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்மை பார்த்து மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் ஆலயத்துக்கு போகிறவங்க, ஆண்டவரை துதிக்கிறவங்க. இவங்க வாயில் பொய் சொல்ல மாட்டாங்க, இவங்க சண்டை போட மாட்டாங்க. சண்டை போடுறவங்களா இருக்கக்கூடாதுங்க. சண்டை போடுறவங்களை கொண்டு கர்த்தர் ஒன்றுமே செய்யவே மாட்டாருங்க. அது நானாக இருந்தாலும் சரி, அது நீங்களாக இருந்தாலும் சரி. சண்டை போடுறவங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்யவே மாட்டார் ஒரு நாள். வேதத்தின் பிரகாரம் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. சண்டை போடுறவங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்யவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்களாம். என்ன பேசிக்கொண்டார்? அவருடைய வார்த்தைக்கு பாருங்கள் எவ்வளோ வல்லமை இருக்கணும். எப்படிப்பட்ட வல்லமை! அப்போ பாருங்கள், அவர் வல்லமையோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அவர்கள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டாங்களாம். அப்பா, எப்படிப்பட்ட வல்லமை பாருங்கள் அவருடைய வார்த்தைக்கு! எப்படிப்பட்ட கிரியை! அப்போ நம்மளை கொண்டு, என்னை கொண்டு, உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்யணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். என்னிடத்திலும் எங்களிடத்திலும், ஊழியர்களாகிய எங்களிடத்திலும், எங்கள் குடும்பத்திலும், உங்களிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எதிர்பார்த்து தேவன் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ பிசாசின் பிடியிலிருந்து அகப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. அப்போ அடைக்கப்பட்ட கற்பத்தை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. வசனம் நமக்கு ஆதாரம், வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதன்படி நம்ம செபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். அடைக்கப்பட்ட கற்பத்தை திறக்கிறார். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். ஆதியாகமம் 20வது அதிகாரம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் மித்தம் ஏன் அடைத்திருந்தார்? ஆபிரகாமுடைய மனைவியை என்ன பண்ணிட்டாங்க? ஆசைப்பட்டு கொண்டு போயிட்டான். யார்? அமலேக். அப்போ இங்கே பாருங்கள், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் மித்தம் கர்த்தர் அமலேக்குடைய வீட்டை அங்கே இருக்கிற எல்லா சகோதரிகளுடைய கற்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணினா? அடைத்தபடியினால் ஆபிரகாம், நல்ல கவனிங்க, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். 18 போடுப்பா. அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி. அல்லேலூயா. அடைக்கப்பட்டிருந்த அந்த கற்பத்தை ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்போ நாம் என்ன பண்ணணும்? தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது அடைக்கப்பட்டிருக்கிற அந்த கற்பத்தை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அமலேக்குள்ள அவன் பாருங்க மனைவியை மட்டும் இல்லை, அவன் வேலைக்காரியையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். கற்பத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கணும் இந்த வசனத்தை கொண்டு. அல்லேலூயா. என் கற்பத்தை திறக்க உங்களால் தான் முடியும் ஆண்டவரே, வேறு ஒருவராலேயும் முடியாது. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும்
சுதந்திரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கப்பட்ட பலன். அதனால் கவனிங்க. அதுக்கு நான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று நல்ல கவனிங்க. கர்த்தர் இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இப்போ அநேகர் பாருங்கள், விக்கிரக ஆராதனையிலிருந்து தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இப்போ ஆர்சியிலேயும் விக்கிரக ஆராதனை. இப்போ நாங்களும் விக்கிரக ஆராதனை செய்தவங்க. இப்போ நம்ம அநேக இங்கே இருக்கிற எல்லாருமே விக்கிரக ஆராதனையிலிருந்து தான் கர்த்தர் நம்மளே விடுதலையாக்கி ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்த பிறகு எகிப்தை விட்டு வந்த நாம் எகிப்தை திரும்பி பார்க்கவே கூடாது. பார்ப்போமானால் கர்த்தர் நம்மளை கொண்டு என்ன பண்ண மாட்டார்? கிரியை செய்ய மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார். அப்படியே தான் தடைகள் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அதற்கு நான் சாட்சி. நான் ஆரம்பத்தில் நான் எப்படி இதுன்னா, கடன் இருக்குது, சமாதானம் இல்லை, இது எல்லாம் சரியான உடனே நான் என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நான் எங்கே வந்தனோ அங்கேயே போயிடுவேன். நீங்கள் என்னை ஆசீர்வதித்து இந்த கடன் எல்லாம் கட்டி முடித்து எல்லாம் சமாதானமாக எல்லாம் ஆசீர்வாதமாக வந்துட்டா நான் என்ன பண்ணிடுவேன்? எங்கே போயிடுவேன்? திருப்பி பாரம்பரியம் ஆர்சிக்கே நான் போயிடுவேன். இப்படித்தான் என்னுடைய ஒரு வருஷமாக ஓடிட்டுருக்கு. நான் நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தேன், பைபிள் படித்தேன். என்ன இது இங்கே வந்தோம் இப்படியே தான் ஓடிட்டே இருக்குது, கடனும் இல்லை, சமாதானமும் இல்லை, என்ன இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சபைக்கு ஆனால் எல்லாவற்றுக்கும் போவோம், ஊழியத்திற்கு போவோம், கிராம ஊழியம் எல்லாவற்றுக்கும் போவோம், சபைக்கு போவோம். அப்போ ஒரு ஊழியக்காரர், புதுசாக ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். வரும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தை வந்தது. மகளே, உன்னை ஆசீர்வதிக்கலைன்ற, கடன் மாறலைன்ற, சமாதானம் வரலைன்ற, எப்படி வரும்? எகிப்தை விட்டு வந்த நீ எகிப்துக்கே நான் திரும்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிற உன்னை கொண்டு நான் எப்படி ஆசீர்வதிப்பேன்? எகிப்துனா எனக்கு என்னன்னே அப்போ தெரியாது. என்னது எகிப்து விட்டு? நம்ம தானே ஆசீர்வாதம் சமாதானம் என்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு எல்லாம் இது பண்ணிட்டு முடித்துட்டு போயிட்டு அவர் அந்த ஊழியக்காரர் நான் எல்லாம் பாயெல்லாம் நாங்கள் தான் எடுக்கும் பொழுது எடுத்து முடித்த பிறகு கூப்பிட்டார் எங்களை, குடும்பம் ஃபேமிலியாக கூப்பிட்டு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தையை சொன்னார். கேட்டேன், பாஸ்டர் எகிப்துனா என்ன பாஸ்டர்? எனக்கு தெரியலை அப்படின்னா. எகிப்துனா விக்கிரக ஆராதனை செய்து வந்த நீங்கள் அந்த எகிப்தை விட்டு வந்து நீங்கள் திரும்பி எகிப்துக்கு போகணுன்னா கர்த்தர் இந்த வருஷம் எத்தனை வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்ய மாட்டான். அன்னைக்கு ஒப்பு கொடுத்தங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இனி நான் எகிப்தை விட்டு வந்தேன்னா அந்த பக்கம் கால் எடுத்து வைக்க, நீங்கள் ஆசீர்வதித்தாலும் சரி, நீங்கள் சமாதானத்தை தந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, இனி எக்காரணத்தை கொண்டும் எகிப்தை விட்டு வந்த நான் எகிப்துக்கு திரும்பி பார்க்க மாட்டேன். ஒப்பு கொடுத்தங்க. ஒப்பு கொடுத்த அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. பிள்ளைகளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குறதை விட்டேன். சில ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி 3 பிள்ளைகளையும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவேன். ஒன்று மாறி ஒன்று. அதை கர்த்தர் விடுதலை தந்தார், கடன் என்ற விடுதலையை தந்தார், சமாதானத்தை தந்தார், இதுவரையும் தந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னன்னா, கர்த்தர் நம்ம விக்கிரக ஆராதனை செய்து வந்த நாம திரும்ப அந்த விக்கிரகத்துக்குள்ளே போயிட்டோம்னா கர்த்தர் நம்மை கொண்டு ஒன்றுமே செய்ய மாட்டாருங்க. குடும்பத்தில் சமாதானம் கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அங்கே எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருப்போம். அல்லேலூயா. அதனால் நம்ம விக்கிரக ஆராதனை செய்து வந்த நாம் திரும்பி எந்த சூழ்நிலையிலுங்க அதை தொடாதீங்க. உங்கள் சொந்தங்கள் கூப்பிட்டாலும் சரி அங்கே போய் நிற்காதீங்க. அல்லேலூயா. உங்கள் நண்பர்கள் கூப்பிட்டாலும் சரி, உங்கள் நண்பர்கள் உங்களை பகைத்தா பரவாயில்லைங்க, ஆண்டவர் பகைத்தார்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், சிலர் இங்கேயும் வருவாங்க, ஆராதனை செய்வாங்க. சிலர் விக்கிரகத்துக்கு போய் நன்மை செய்யவே மாட்டார். ஏன் தெரியுங்களா? ஏன் செய்ய மாட்டார் சொல்லுங்கள்? ஏன் நன்மை செய்ய மாட்டார்? இப்போ உங்களுடைய ஒரு காரியம் உங்களுக்கு தேவை, தேவைக்காக இங்கேயும் வந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ஆராதிச்சுட்டு போகிறீங்க. அங்கேயே விக்கிரகத்துக்கு சிலர் உங்கள் சொந்த பந்தங்கள் கூப்பிடல, அங்கேயும் போய் என்ன பண்ணுறீங்க? அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நீங்கள் செய்கிறீங்க. நன்மை செய்ய மாட்டாருன்னு நான் சொல்கிறேன். ஏன் செய்ய மாட்டார் நீங்கள் சொல்லுங்களேன்.
ஏன் செய்ய மாட்டார்? சொல்லுங்கள். நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? செய்தார்னா ஆண்டவர் தான் செய்திருப்பார் நன்மையை. நீங்கள் என்ன செய்யுங்க தெரியுமா? நான் போயிட்டு அதுக்கு போய் என்ன பண்ணேன்? அதை செய்தேன். எதுக்கு அதில் ஒரு வேளை அதை செய்து இல்லை, அதனால தான் தேவன் செய்ய மாட்டார் நன்மையை. அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் தேவன் என்றால் பாதாள் தெய்வம் என்றால் போ, பாதாளையே வணங்கு. பாதாளை வணங்கிட்டு நீ என்ன பண்ணு? பாதாளத்துக்கு போ. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை வணங்கிட்டு என்னுடைய பரலோகத்துக்கு வா. அல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த எகிப்தை திரும்பி பார்க்காதீங்க. உங்கள் சொந்தமானாலும் சரி, உங்கள் நண்பர்களாக கூப்பிட்டாலும் சரி, இல்லை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவருடைய பிள்ளை, இனி அதை நான் தொடமாட்டேன். அல்லேலூயா. அப்படின்னு உறுதியாய் நின்றீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக உறுதியாய் நிற்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொன்று சரிங்களா? இறந்த பிறகுங்க நம்முடைய தாய் தகப்பனும், என் தாய் தகப்பன் இறந்தாங்க. நீங்கள் போய் ஊரில் போய் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் ஏதாவது டெத்துக்கு போனேன்னா என்னை எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நான் ஒதுங்கி நிற்பேன். எதுக்குமே என்னை கூட இப்போ இடையில ஒரு டெத்துக்கு போயிருந்தேன். நம்ம பாஸ்டருடைய அத்தை, என் மாமனாரோட கூட பிறந்த தங்கச்சி திடீர்னு இறந்துட்டாங்க கேன்சரில். இப்போ போயிருந்தோம். சில காரியங்கள் செய்யணும்னு சொன்னாங்க. என்னை கூப்பிடவே இல்லை. நான் ஒதுங்கி நின்றேன். எல்லாம் போய் பண்ணாங்க, கோயிலுக்கு போட்டு போனாங்க. நான் ஒரு மரத்தடியில் அந்த கட்டிலில் அப்படியே உட்காந்துருந்தேன். கல்லறைக்கு தூக்கிட்டு போனாங்க. ஆட்டோ பிடிச்சி எங்கள் ஊருக்கு போயிட்டேன். அல்லேலூயா. என் தாய் தகப்பன் இறந்தாங்க. என் தாய் தகப்பன்னு கூட நான் எதுவும் செய்யலை. அல்லேலூயா. யாருமே என்னை கட்டாயப்படுத்தலை. ஒதுங்கி தான் நின்றேன். ஏன்னா அவங்க இறந்த பிறகு அந்த ஆத்துமா எங்கே போகுது? அதுதான். அல்லேலூயா. இப்போ என் தாய் தகப்பன் இறந்தாங்க. எங்கள் அம்மா ஞானஸ்தானம் எடுத்து தான் மரித்தாங்க. ஆனாலும் அவங்க எங்கே இருக்கிறாங்க, அந்த ஆத்துமா எங்கே போனது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அவர்களுக்காக இறக்குவதற்கு முன்னாடி நாம் ஜெபிக்கணும் தவிர, இறந்த பிறகு நம்ம என்ன ஜெபித்தாலும் அதை ஆண்டவர் கேட்க மாட்டார். அல்லேலூயா. அது ஆண்டவர் கேட்க மாட்டார். மரித்த பிறகு நாம் ஜெபிக்கிறது வேஸ்ட்டுங்க. யார் மரித்தாலும் அவங்களுக்காக ஜெபிக்கிறது வேஸ்ட்டு. என் சகோதரன் இப்போ திடீர்னு இறந்தான். என்னுடைய சகோதரன் எந்த காரியத்தில் நான் வாங்க எங்கள் ஊருக்கு கூட கூப்பிட்டு போகிறேன். எந்த காரியத்தில் நான் எல்லாரோடும் போய் நிற்கலைங்க. தனிப்பட்டு தான் நிற்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை கர்த்தர் பார்க்குறார். ஆமேன். நம்ம அதை செய்கிறதுனால அவங்க பரலோகம் போக மாட்டாங்க. அவங்களுக்கு எண்ணெய் தொட்டு வைக்கிறதுனால அவங்க பரலோகம் போக மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த ஆத்துமா நம்ம இந்த பூமியில் என்ன செய்துச்சு, எப்படி வாழ்ந்தோம், கர்த்தருக்காக எப்படி இருந்தோம், அப்போ தான் அந்த ஆத்துமா கர்த்தரோடு போகும். அல்லேலூயா. நம்ம சடங்காச்சாரம் செய்கிறனால அவங்க பரலோகம் போயிட மாட்டாங்க. அதுவே அதை தேவன் வெறுக்கிறார். அல்லேலூயா. ஒதுங்கி தான் நின்றேன் எந்த காரியத்தில். அல்லேலூயா. என் தாய் இறந்தாங்க. என் சகோதரன், கூட பிறந்த சகோதரன் இறந்தான். அப்போ எல்லோரும் அவங்க பிள்ளைங்க அவங்க எல்லாம் போய் இது வச்சாங்க. என்னை கூப்பிடவே இல்லைங்க, கூப்பிடவும் மாட்டாங்க. ஏன்னா நான் ஒதுங்கி நின்றேன். கர்த்தர் என்னோடு இருந்தார். அல்லேலூயா. அதாங்க சாட்சி. அந்த சாட்சி தான் நமக்கு முக்கியம். எல்லாரோடும் சேர்ந்து நம்ம செய்யணும்னா கர்த்தர் நம்மளை கொண்டு துக்கப்படுவார். அல்லேலூயா. அப்போ நம்மளை கொண்டு அவர் துக்கப்படவே கூடாதுங்க. நம்மளை கொண்டு அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இப்போ மலடி கர்த்தர் கற்பத்தை திறக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சங்கீதம் யாத்திராகமம் 23வது அதிகாரம் 26வது வசனம். சங்கீதம் 23:26. கொஞ்சம் வேகமாக போவோம். இன்னும் கொஞ்சம் வாசனங்கள்லாம் இருக்குது. எப்படி குணமாக்கினார் அதெல்லாம் பார்ப்போம். கற்பம் விழுகிறதும் நல்லா கவனிங்க. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்திலே இருப்பதில்லை. ஆமென். பூரணப்படுத்துகிறார். அல்லேலூயா.
அப்போ நல்ல கற்பம் விழுகிறது மலடு உன் தேசத்தில்னா உன் குடும்பத்திலே இருக்கிறது இல்லை. உன் குடும்பத்திலே இனி என் மலடு என்று இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். பாருங்க, நம்முடைய ஆயுசு நாட்களை அவர் பூரணப்படுத்துகிறார். நம்ம சிலருக்கு மரண பயம் வந்துடும், சிலருக்கு மரித்து விடுவோமோ அப்படின்னு. எசேக்கியா அப்படித்தான் இருந்தார், ஒரு வியாதிப்பட்டு. அது சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க அவருக்கு அந்த கேன்சர் வியாதி தான் இருந்ததா அப்படி சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அதிலிருந்து உன் வீட்டு காரியங்களே நீ ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லும்போது அவர் சுவர் பக்கமாய் திரும்பி எசேக்கியா அழுகிறார். ஏன் அழுதாருன்னா, அது அவருக்கு பிறகு வாரிசு இல்லை, அவருக்கு அப்போ பிள்ளை இல்லை, அழுகிறார். 15 வருடம் தேவன் அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. 15 வருடத்தை அப்போ எனக்கும் உங்களுக்கும் கூட்டி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பாருங்க தேவனிடத்தில் கேட்கும் பொழுது. அல்லேலூயா. இப்போ நாங்கள் துபாய்க்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பாஸ்டருக்கு 80 வயசு. 80 வயசு அந்த பாஸ்டருக்கு. நம்ம ஐக்கியத்திலே அமர்சிங் ஐயா 85 வயசு ஆகுது. 80 வயசுலேருந்து ஒவ்வொரு வயசாக சொல்லுவார். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு இடம் ஊழியர் மகனுக்கும் தெரியும், சொல்லுவார், எனக்கு போனஸாய் இந்த வருஷம் ஒரு வருஷம் கூட்டி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். போனஸாய் கூட்டி கொடுத்துருக்கார். 80 வயசுலேருந்து சொல்லிட்டு இருக்கார். இப்போ நாங்கள் 5 வருஷமாக வருஷம் அங்கே ஊழியர் வீட்டுக்கு போகிறோம்னா இந்த ஒரு வருஷத்தை எனக்கு போனஸ் கொடுத்துருக்கிறார் தேவன் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80. இப்போ என்ன பண்ணியிருக்காராம், அவருக்கு போனஸாய் கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்காராம் 5 வருஷம். அல்லேலூயா. இன்னும் எத்தனை வருஷத்தை கூட்டி கொடுப்பாருன்னு தெரியாது. அல்லேலூயா. அப்போ பலத்தினால் 80 வயசு தருகிறார். அதற்கு மேலேயே கர்த்தர் தருகிறார்னா போனஸாய் தருகிறார் நமக்கு. அல்லேலூயா. வேலை செய்கிறவங்களுக்கு போனஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அப்படியா நமக்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுக்குறார். ஆமேன். அல்லேலூயா. சங்கீதம் 113வது அதிகாரம் 9வது வசனம் முடிச்சுறேன், 8:15 ஆயிடுச்சு. மலடியை சந்தோஷமான பிள்ளை, நல்லா கவனிங்க, கற்பத்துக்காக காத்திருக்கிற பிள்ளை சகோதரிமார்கள் இந்த வசனத்தை இங்கே பிடித்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படியா மலடியை எப்படி பண்ணுகிறாரா? உங்களை மற்றவர்கள் அவமானப்படுத்தி இருக்காங்களா, உங்களை மற்றவர்கள் குற்றப்படுத்தி இருக்கிறாங்களா, அவர்கள் மத்தியில் இந்த வசனத்தை சொல்லி ஜெபமுங்க. ஆண்டவரே, நான் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குவேன் என்று உன் வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்பா, மலடியாக இருக்கிற என்னை பிள்ளைத்தாட்சியாய் உங்களால் மாற்ற முடியும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வசனத்தை கொண்டு ஜெபிங்க. கர்த்தர் அங்கே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கிரியை செய்து உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ எப்படி குணமாக்குகிறார்? இப்போ வசனத்தினாலே குணமாக்குறார். சங்கீதம் 107வது அதிகாரம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி தாங்க குணமாக்குறார் நம்மை. அல்லே அவர்களை குணமாக்கி அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அழிவிலிருந்து நம்மை தப்புவித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் வேகமாக போகிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 49லேருந்து 53 வரை வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 49வது வசனம், 4வது அதிகாரம் 49லேருந்து 53 வரை. ஆண்டவரே, நல்ல கவனிங்க, என் பிள்ளை பாருங்க எப்படி குணமாக்குறார் என்று பார்க்குறோம். இப்போ குணமாக்குவேன்னு சொல்லி இதுவரை பார்த்தோம். இப்போ எப்படி குணமாக்குறார் பாருங்க. வார்த்தையை அனுப்பி குணமாக்குறார். அப்படி அதுக்கு மட்டும் இல்லை, அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், பிழைத்திருக்கிறான். நல்ல கவனிங்க. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நீ என் பிள்ளைய குணமாக்கணும் அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஒரே நிமிஷம், அடுத்து போகிறதுக்குள்ள சொல்கிறேன். இப்போ ஊழியக்காரங்க நாங்கள், நீங்கள் இப்போ பேசுகிறீங்க, சொல்கிறோம், கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார் சிஸ்டர், பிரதர்,
போங்க சமாதானமாக அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி வாக்குவாதம் பண்ணுவாங்க. இங்கே வாக்குவாதம் பண்ணாங்கன்றக்கா அவருடைய வார்த்தை அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி என்ன பண்ணிட்டாரு. அதே போல் ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்க நடக்கும் அப்படின்னு போங்களேன், நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் எதிர்கொண்டு வந்து பிழைத்து போடுப்பான். அந்த வசனத்தை என்ன பாருங்க, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். 53 வர ஒன்று பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்து பாருங்க. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்துட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அப்படியே போனான். ஆனால் எதிரில் ஊழியக்காரன் சொன்னால் உன் பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க, பிழைச்சிட்டான். அடுத்த வசனம், அப்பொழுது நல்லா கவனிங்க கேட்குறார், எந்த மணி நேரம் என் பிள்ளைக்கு குணமாக்குனது எந்த மணி நேரம் விசாரித்தார்கள். நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜுரம் அவனை விட்டு என்றார்கள். அடுத்த வசனம் நல்ல கவனிங்க. இயேசு சொன்ன வார்த்தை அந்த மணி நேரம் அவன் பாரான். அப்போ உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் ஆமென் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா, விசுவாசித்தார்கள். ஆமென். இரண்டாவது அற்புதம். அல்லேலூயா. பாருங்க, ஊழியக்காரவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது நடக்கும். நீங்கள் விசுவாசிக்கணுங்க. நாங்கள் சொல்கிறது பெருசல்ல, அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அந்த மனுஷன் என்ன பண்ணா, ஆண்டவர் சொன்ன உடனே நின்ற, ஆண்டவரே இல்லை ஆண்டவரே நீங்கள் வந்து தான் என் பிள்ளைய நீங்கள் தொட்டு சுகப்படுத்தணும் அப்படின்னாரா? இல்லை, சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், கிளம்பி போயிட்டான். அங்கே அவன் மகனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டான். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை அவன் அப்படியே விசுவாசித்தான். அல்லேலூயா. அப்போ அவனும் அவன் வீட்டாரும் என்ன பண்ணாங்களா? ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தை, ஊழியக்காரர் மூலமாக வருகிற வார்த்தை, ஊழியக்காரி மூலமாக வருகிற வார்த்தையை நீங்கள் அப்படியே நம்பணும். நம்பினா உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் பாருங்க, முதல்ல பார்த்தோம் அவர் குணமாக்குவேன் என்று சொல்லி எப்படி குணமாகணும். ஆனால் எப்படி குணமாக்குறார்? வார்த்தையை அனுப்பி குணமாக்குறார். அவர் வார்த்தையினால குணமாக்குறார். இப்போ அவருடைய தழும்புகளால் குணமாக்குறார். ஆமென். நொறுக்கப்பட்டு ஆமென் அவருடைய தழும்புகளால் சுகமடைகிறோம். அல்லேலூயா. இப்போ எப்படி குணமாக்குறார்? அவருடைய வார்த்தையினால் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையினால் மட்டுமல்ல, அவருடைய தழும்புகளாலே நம்மை சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வசனத்தினாலே சுகப்படுத்துகிறார், வார்த்தையினாலே சுகப்படுத்துகிறார், தழும்புகளினாலே சுகப்படுத்துகிறார். 1 பேதுரு 2:24. ஆமென், ஆமென், ஆமென். சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். அப்போ அவரது வல்லமையால் நாம் குணமாகிறோம். லூக்கா 6:19. அவருடைய வல்லமையினால குணமாகிறோம். வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால் ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவரது வல்லமையால் ஆடையை தொட்ட பொழுது சுகம் உண்டாகுச்சு.
ஆமென். அப்போ அவருடைய வல்லமையினாலே நாம் சுகப்படுது பாருங்கள். அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கும்படி படியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அல்லேலூயா. அப்போ அவருடைய வல்லமையினாலே கர்த்தர் நமக்கு சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிற. கடைசியாக அவரது கரத்தினாலே லூக்கா 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். ம் 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 பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் கைகளை வைத்து சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1-3. இறங்கின போது எல்லா ஜனங்களும் அவருக்கு பின் சென்றார்கள். பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி இயேசு அல்லேலூயா ஒரு கையை நீட்டி தொட்டு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். அல்லேலூயா. அப்போ அவர் கரத்தினாலே தொட்டு சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக எண்ணெய் பூசி ஜெபிப்பதினால் சுகம் உண்டு. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். நல்ல கவனிங்க. சிலர் நம்ம அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி நாங்கள் வைக்கிறோம். அந்த எண்ணெயை பூசும் பொழுது அதை நீங்கள் எண்ணெயாக நினைக்கக்கூடாது, கர்த்தருடைய ரத்தம் அப்படி. அப்போ எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கிறார். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பாங்க. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருக்கு எண்ணெய் பூசி. அல்லேலூயா. மூப்பர்களுக்கும் வல்லமை உண்டு. அல்லேலூயா. எண்ணெய் பூசி ஜெபித்தால் அதிலே வல்லமை உண்டு. ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, மூப்பர்களையும் நாம் பிரதிஷ்டை பண்ணி ஊழியக்கார இடத்துல பிரதிஷ்டை பண்ணி ஜெபித்து இருக்கிறோம். அப்போ நீங்களும் தைரியமாக எண்ணெய் பூசி ஜெபித்தால் அங்கே வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. அப்போ எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுதும் அங்கே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. பார்த்தோம். கர்த்தர் நான் பாருங்கள் நம்மளை எப்படி குணமாக்குனன்ற அவர் பாருங்கள். கர்த்தர் தான் நம்மை குணமாக்குறவர். அப்போ பரியாரி என்றால் குணமாக்குறவர் என்று பொருள். பரியாரிய கர்த்தர் என்றால் நம்மை குணமாக்குறவர். அல்லேலூயா. நோய்களை குணமாக்குறவராக இருக்கிறார். அப்போ இருதய நொறுங்குண்டவர்களை குணமாக்குறவராக இருக்கிறார். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை குணமாக்குறவர்களுக்கா அடைக்கப்பட்ட கற்பத்தை அவர் திறக்கிறார். அப்படி அடுத்து பார்த்தோம் எப்படி குணமாக்குறார் என்று. அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குறார். அவருடைய தழும்புகளால் குணமாக்கினார். அவரது வல்லமையினால் குணமாக்குறார். அவரது கரத்தினாலே நம்மை குணமாக்குறார். எண்ணெய் பூசி ஜெபித்ததினால் நம்மை குணமாக்கி ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எழுந்து நின்று கர்த்தரை நல்லா நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே என்னையும் இப்போ குணமாக்கி அனுப்புங்க. ஆண்டவரே உங்கள் வல்லமையினால் என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஆண்டவரே நல்லா கேட்போம். ஆண்டவரிடத்தில் தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையில் தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரம். ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே மை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரம். ஆவியானவரே நீரே பரியாரிய கர்த்தர் என்று எங்களுக்கு குணமாக்குறவராக இருக்கிறபடியால் சோத்திரம். நோய்களை குணமாக்குறீர் ஆண்டவர். இருதய நொறுங்குண்டவர்களை குணமாக்குறீர் அப்பா. பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை குணமாக்குறீர். அடைக்கப்பட்ட கற்பத்தை கர்த்தர் திறக்கிறீர். எப்படி தேவன் குணமாக்குறீர்? வசனத்தை அனுப்பி குணமாக்குறீர். அவருடைய தழும்புகளால் எங்களை குணமாக்குறீர். அவரது வல்லமையினால் உங்களுடைய வல்லமையினால் குணமாக்குறீர். அவரது கரத்தினால் உங்கள் கரத்தினால் எங்களை சுகப்படுத்துகிறீர். எண்ணெய் பூசி ஜெபிப்பதனால சுகமாக்குறீர். ஆண்டவரே உடைய சபையார் யாவருக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் தருகிறோம். இந்த 2வது ஆராதனைக்கு தடைப்பட்டவர்களை கொண்டு வாங்க. இப்பொழுது பிள்ளைகளை சுகபத்திரமாய் கொண்டு வந்த தேவன் சுகபத்திரமாய் கொண்டு போவீராக. கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.